ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மட்டன் கறி குழம்பு வைக்க போகிறேன். ஐயோ இல்லை மீன் குழம்பு வைக்க போகிறேன். இல்லையே, நான் ஏதோ ஒன்று வைக்க போகிறேன். அது என்ன வைக்க போகிறேன்னு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபியூஷன் உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா அடுத்து போடுற வீடியோவில் எந்த டிஷ்ஷையும் நம்ம மர்ஜ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐடியா நல்லா இருந்ததுன்னா நம்ம 2 டிஷ்ஷையும் போட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 டிஷ்ஷையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. கறி குழம்பையும் மீன் குழம்பையும் மிக்ஸ் பண்ணிடலாமா? மீன் 1/2 கிலோ, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/4 மூடி, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 6, வெங்காயம் 2, தக்காளி 2, பூண்டு 5-6 பல்லு, இஞ்சி 2 துண்டு, பட்டை 2 துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 3, பிரியாணி இலை 2, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், ஃப்ரெஷ் கொத்தமல்லி, ஆயில், உப்பு தேவையான அளவு. புதுவிதமான மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதை உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்ட்ரடக்ஷனில் கறி குழம்பு மீன் குழம்புன்னெலாம் சொன்னேன்ல, ஆனால் நான் மீனை உங்களுக்கு காட்டினதும் நீங்கள் மீன் குழம்புன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கு ஒரு பேனை வச்சு நம்ம ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபிஷ் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 2 மீனை தான் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதிகமாக நம்ம பண்ணல. இது நம்ம ட்ரை தானே பண்ண போகிறோம். புதுவிதமாக செய்கிறதுனால நான் கொஞ்சமாகவே எடுத்து செஞ்சு பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஃபிஷ் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எனக்கு இப்போ தான் தோணுது, இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது கறி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கலாமோ. நம்ம நார்மலாக மீனுக்கு நம்ம என்ன போட்டு ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தானே போட்டிருக்கோம். கறி மசாலா போட்டிருந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் அந்த மாதிரி கறி மசாலா போட்டு பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும். இப்போ அதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் ஒரு 2 வெங்காயத்தை ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த எண்ணெயையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அளவுக்கு வதங்கி வரும்போது 2 துண்டு இஞ்சும் ஒரு 4-5 பூண்டு பல்லையும் நான் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த வெங்காயத்துக்கு கூடவே நான் ஒரு 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா நம்ம மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள் தக்காளிலாம். இப்போ இந்த எண்ணெயை நல்லா இருத்துட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து ஆற விட்டுடலாம். இப்போது அடுத்ததாக நம்ம மிக்சியில் ஒரு 1/4 மூடி தேங்காவை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஆற விட்டு வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் இதோட போட்டு இதையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி அதே பேனையை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம்.
இப்போ அதே எண்ணெயிலேயே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பை வந்து இடித்து வச்சுருக்கேன். அதை இதோட போட்டு லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் ஒரு 3 கிராம்பு, இதெல்லாம் நம்ம கறி மசாலா இதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாத்தையும் போட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாவையும் நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து கறிக்கு போடுற மாதிரியே கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு நம்ம ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த கறி மசாலாலாம் போட்டதும் மட்டன் குழம்பு வாசனை இப்போவே வருது. இந்த அரைச்சி வச்சுருக்குறோம்ல இந்த விழுது எல்லாத்தையும், வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இதோட வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கறி மசாலாலாம் நம்ம நார்மலாக மீன் குழம்புக்கு போட மாட்டோம் இல்லையா, நான் வந்து இதெல்லாம் போட்டு எப்படி இருக்கும்ன்றதை தான் நான் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான் பார்க்குறேன். நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன் இப்படியே செஞ்சு பார்க்கலாமேன்ற ஒரு இது தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதை பார்த்து போட்டுக்கோங்க, நம்ம ஃபிஷ்லேயும் உப்பு போட்டிருக்கோம். அடுத்ததாக நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு பார்த்துடலாமேன்ற ஒரு இது தான், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இந்த மசாலாலாம் மீனில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரே மட்டன் குருமா வாசனை தான் அடிக்குது நம்ம கறி மசாலாலாம் போட்டதுனால. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி தூவி, எங்கேயும் போயிடாதீங்க, நான் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் கறி குழம்பு மாதிரி வச்ச மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நல்லாவே இருக்குது. இது வந்து இந்த செட்டிநாடு கோலா உருண்டை குழம்புலாம் வைப்பாங்களே அந்த டேஸ்ட்டில் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து அசாது ஒன்று போட்டிருக்கேன், அது வந்து பிளாண்டாக இருக்கும். இதில் நல்லா காரம்லாம் நல்லா இருக்குது. இது வந்து எனக்கு இந்த மீன், நம்ம இந்த சங்கரா மீன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது போடாமல் நம்ம துண்டு மீன் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், கறி மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நல்லா இந்த கறி மசாலாவோட டேஸ்டெல்லாம் இருக்குது. மீன் குழம்பு மாதிரியே இல்லை, நம்ம மீனை சாப்பிட்டு பார்த்தோன்னா தான் அந்த மீன் டேஸ்ட் வருது. மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா இந்த கறி கோலா உருண்டை, அப்புறம் இந்த சிக்கன் கறி, அதை மாதிரிலாம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் துண்டு மீன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.